புருஷனோட 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், ஸ்திரீயோட 7ஆம் இடம் அவரோட பதிஸ்தானம், ஹஸ்பண்ட். இது மட்டும் போராது, ஜாதகத்துல 7ஆம் இடம் பார்க்க வேண்டும், 8ஆம் இடம் பார்க்க வேண்டும், 2ஆம் இடமும் பார்க்க வேண்டும். அதற்கு அப்புறம் 5ஆம் இடம். 7ஆம் இடம் மங்கல்யஸ்தானம். அந்த 7ஆம் இடத்தோட கிரகத்தில் இருக்கப்பட்ட அந்த 7ஆம் பாபாதிபனோட தசா காலத்தில் இல்லை புக்தி காலத்திலே தான் மாங்கல்யம் நடக்கிறது. அது முக்கியமாக பார்த்து எப்போது கல்யாணம் நடக்கும், எப்படிப்பட்ட வரன் வரும், அந்த வரன் ஆவரேஜ் என்ன வேலை செய்யப்பட்டவனாக இருக்கும், ஓவர்சீஸில் இருக்கா, அங்கே இருக்கா, இதெல்லாம் அந்த 7ஆம் இடம் கொண்டு சொல்ல முடியும். 7ஆம் இடம், 7ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட கிரகம், 7ஆம் இடத்தில் பார்க்கப்பட்ட கிரகம். எப்பவுமே முன்னாடி சொல்லியிருக்கிறேன், ஒரு கிரகத்தை வச்சு பலம் சொன்னால் கரெக்டாக இருக்காது, 3 கிரகங்களையும் சேர்த்து பலன் சொல்ல வேண்டும். அப்போ 7ஆம் இடம் கொண்டு சொல்லக்கூடியது இதுதான். வரன், அவன் எங்கே இருக்கிறார், என்ன தொழில் பண்றார், அவனோட குவாலிட்டி என்ன, இதெல்லாம் 7ஆம் இடம் கொண்டு சொல்ல முடியும். 8ஆம் இடம் தாம்பத்திய உறவு ஸ்தானம்.